வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சியிலேருந்து நமக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் கரண்டில் இருக்கிற அனைத்து ஜாப்ஸையும் நம்ம கொடுத்துட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த டெல்லி போலீஸ்க்கான கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் எவ்வளோ வேக்கன்சியோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 7565 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது எஸ்எஸ்சி. ஆனால் நீங்கள் பிஇடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பிசிக்கல் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் நியர்பை ஸ்டேட்டில் நீங்கள் எழுதிக்கிடலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்பை மாவட்டத்திலேயே எந்தெந்த மாவட்டத்திலேயே நீங்கள் எழுதிக்கலாம். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஇடிக்கு மோஸ்ட்லி நீங்கள் டெல்லி தான் போகிறதாப்பில் இருக்கும். நியர்பை இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துலையும் பிஇடி டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. டெல்லியில் தான் உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் எஸ்எஸ்சியிலேருந்து வந்திருக்கு. ஆனால் ஃபுல் ப்ராசஸுமே உங்களுக்கான டெல்லி போலீஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 22 செப்டம்பர் இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர், அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் குறிசியெல்லாம் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசம்பரில் இல்லை ஜனவரியில் உங்களுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்ஸில். நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓபிசி இடபிள்யூ கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 100 ரூபா நீங்கள் பே பண்ணணும். அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி உமனாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் கட்ட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். வேக்கன்சி டீட்டெயில்ஸுக்கு ஏஜ் லிமிட், உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அது எந்த டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1/7/2025 இந்த டேட்டு படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான வேக்கன்சி 7565 வேக்கன்சி. குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தான். இத்தனை பெர்சன்டேஜ் மார்க் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் இத்தனை பெர்சன்டேஜ் மார்க் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் 10th அதாவது 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தான். நெக்ஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சியோடு நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கான்ஸ்டபுளுக்கு மெயில், அதாவது மெயிலுக்கு கான்ஸ்டபுளுக்கு 4408 வேக்கன்சி, 4408 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2496 வேக்கன்சியும், இந்த ரெண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தான் உங்களுக்கு 288 வேக்கன்சியும் 376 வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன்சியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுவே உங்களுக்கான கேட்டகரி வைஸ் வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, தேர்டு உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஓவரால் ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு குவாலிஃபைடு அப்படிங்கிறத நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 100 மார்க்ஸு. டோட்டல் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. உங்களுக்கான டைம் 90 நிமிஷம் கொடுக்குறாங்க. 100 கொஸ்டின் 90 நிமிஷம். நெகட்டிவ் மார்க் 0.25 மார்க் உங்களுக்கான நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. ஒரு கொஸ்டின் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான 1 மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ரெண்டுலையுமே உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின் 50 மார்க்கு. ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின் 25 மார்க்கு. ஆப்டிடியூடில் வந்து மேக்ஸ் அதாவது எலிமெண்ட்ரி மேக்ஸில் வந்து 15 கொஸ்டின் 15 மார்க்கு. கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஜென்ரல் நாலேஜில் வந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் 10 மார்க்கு. டோட்டல் 100 கொஸ்டின் 100 மார்க்ஸு 90 நிமிஷம் உங்களுக்கான டைம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கான பிஇடி டெஸ்ட்டு இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் கட் ஆஃப் ஒன்று வந்து வச்சுருப்பாங்க. இந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து உங்களுக்கான ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஜஸ்ட்டு வந்து 81 சென்டிமீட்டர்லேருந்து நீங்கள் வந்து விரிவடையும் போது 85 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுவே ஃபீமேலுக்கு வந்து ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஜஸ்ட்டு வந்து ஃபீமேலுக்கு வந்து செக் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து பிஇடி டெஸ்ட்டில் வந்து மென் வந்து RI அதாவது 1.600 கிலோமீட்டர் வந்து 6 நிமிஷத்துலேயும், லாங் ஜம்ப் வந்து 14 ஃபீட் வந்து நீங்கள் தாண்டணும். 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. ஹை ஜம்ப் வந்து 39 ஃபீட் வந்து நீங்கள் வந்து லாங் ஜம்ப் வந்து பண்ணணும். அதுக்குமே 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த 3 சான்ஸில் எந்த சான்ஸில் லாஸ்ட் அதாவது ஹையஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்களோ அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கான பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபீமேலுக்கு வந்து 1.600 மீட்டர் வந்து 8 நிமிஷத்துலேயும், லாங் ஜம்ப் வந்து 10 ஃபீட்டு, ஹை ஜம்ப் வந்து 3 ஃபீட்டு. இதுக்குமே உங்களுக்கு வந்து 3 சான்ஸ் வந்து ஃபீமேலுக்குமே கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் எந்த சான்ஸில் வந்து அதிகமாக தாண்டியிருக்கீங்களோ அதுக்கான இதைத்தான் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது நீங்கள் எந்த சான்ஸ் அதாவது 3 சான்ஸில் வந்து அதிகமாக எந்த நக்கில் ஸ்கோர் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்கோர் தான் உங்களுக்கான இதை எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுப்போம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரெக்ஷனுக்குமே நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். இப்போ ஒன்று ராங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து பே பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து எடிட் பண்ணுறாப்புல இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. அப்படி தெரியாமல் ஏதாவது கரெக்ஷன் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் வந்து எடிட் பண்ணுங்கள். இப்போ எடிட் பண்ணுறப்பே டோட்டலாக நீங்கள் வந்து செக் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடிட் பண்ணும்போது நீங்கள் வந்து 250 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டடி எப்படி வந்து நம்மளுடைய ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுவோம். நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஹவ் டு அப்ளை அப்படிங்கிற வீடியோ வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க. அதை வச்சு நம்ம வந்து எத்தனை பேர் வந்து வீடியோ வந்து கேட்குறீங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே நான் வந்து வீடியோ கீழே கொடுத்துட்றேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே அதுக்குமே நான் வந்து வீடியோ வந்து நெக்ஸ்ட்டில் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கான லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.